தந்தை பெரியார் படிப்பகம், தந்தை பெரியாருடைய சிலை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை திறப்பு விழா ஆகிய நிகழ்வுகளை ஒன்றிணைத்து நடைபெறுகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி, அதனுடைய தலைவர் சாந்திராமன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற ஜோதிராம் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற சண்முகநாதன், கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தோழர்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற எனது பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய அருமை சகோதரர் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் மாண்புமிகு ராமகிருஷ்ணன் அவர்களே, என்னோடு வருகை தந்து உரையாற்றியிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் CR ராமச்சந்திரன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், ஆதித்தமிழர் பேரவை, விடுதலை புலிகள் கட்சி உள்ளிட்ட நம்முடைய பல்வேறு அரசியல் சமூக இயக்கங்களுடைய போற்றுதலுக்குள்ள தலைவர்களே, வருகை இருந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உள்ளபடியே தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்கும் இல்லாத சிறப்பு. பெரியாருக்கு சிலையை உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக இருந்த மாயாவதி அவர்கள் வடபுலத்திலே நிறுவினார்கள். தமிழ்நாட்டிலே அம்பேத்கருக்கு சிலையை பல இயக்கங்கள் பலரும் நிறுவியிருக்கிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரே இடத்தில் சிலை இல்லை. தமிழ்நாட்டிலும் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரே இடத்தில் சிலை இல்லை. சிலை வைப்பது என்றாலே அதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்று, சட்ட சிக்கல் இருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்றாலும் கூட அந்த முதல் பெருமையை இந்த கிராமம் பெற்றிருக்கிறது, இந்த ஊரிலே இருக்கின்ற இளைஞர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த பெருமிதத்தை உங்களோடு சேர்ந்து நானும் பங்கிட்டுக் கொள்கிறேன். அதற்காக பணியாற்றிய அத்துணை தோழர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே ஒரு நீண்ட உரையை ஆற்றினார். தந்தை பெரியார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்படியெல்லாம் பணியாற்றினார் என்பதை அதற்கு முன்னாலே பேசிய தோழர்கள் நீடாமங்கலத்திலே தொடங்கி பெரியார் எப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் ஆற்றினார், அரசியல் படுத்தினார் என்று சொல்லி, அன்றைக்கு எம்ஜிஆரால் வந்த சீரழிவை போல் அதைவிட கொடுமையாக அவராவது பொருளாதார இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில், திராவிட சித்தாந்தத்தை சினிமாவிலாவது உதரசைத்தார். அப்படி உதரசைக்காமல், திராவிடத்தை தெரியாமல் இன்றைக்கு ஒரு சக்தி வந்திருக்கிறதே என்கின்ற ஆதங்கத்தை நீண்ட பொலிவிற்கு பின்னாலே இங்கே சுட்டிக்காட்டினார். நான் இன்னொரு விதத்தில் எண்ணி பார்க்கிறேன். 2 சிலைகள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன பணிகளை எல்லாம் ஆற்றினார் என்கின்ற செய்தியை எவ்வளவு விரிவாக நாம் பேசுகிறோமோ, அதே போல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்தார் என்பதையும் நாம் அதிகமாக பேச வேண்டும் என்பதை நம்முடைய தோழர்களுக்கு, தம்பிமார்களுக்கு நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். உள்ளபடியே இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும், அது முக்குளத்தூராக இருந்தாலும், நாடாராக இருந்தாலும், வேளாள கவுண்டராக இருந்தாலும், முதலியாராக இருந்தாலும், வன்னியராக இருந்தாலும், ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு நன்றி பாராட்ட வேண்டுமோ பெரியாருக்கு, அதற்கு சற்றும் குறையாத அளவிற்கு நன்றி பாராட்டுதலை அம்பேத்கருக்கு தெரிவிக்க வேண்டும். அம்பேத்கர் தீண்டாமை குறித்த மிகப்பெரிய ஆய்வை நடத்தினார். இந்த மண்ணில் தீண்டாமை எப்படி தோன்றியது என்பதற்கு வரலாற்று பூர்வமான பல ஆய்வுகளை எல்லாம் நடத்தி, எப்போது தீண்டாமை இந்த மண்ணில் வந்தது என்பதை கிமு 200 சீன யாத்ரீகர் இந்தியாவிற்கு வந்தபோது என்ன நிலை, அதற்கு பிறகு பாகியான் சீனாவிலிருந்து வந்தாரே ஒரு 400 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 200, இந்த கிமு 200 கிபி 200 இந்த 400 ஆண்டுகளுக்கு இடையில் வைதிக மதம், இன்றைக்கு சொல்லுகின்ற இந்து மதம் என்கின்ற வைதிக மதம், வேத மதம் அன்றைக்கு வந்து
இந்த மக்களை எல்லாம் சீரழித்து யாரெல்லாம் புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் ஊருக்கு வெளியே வைத்தார்கள். அதுதான் சரி, அதுதான் தீண்டாமை என்று ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆய்வை Who were the untouchables and why they have been called as untouchables? தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்டத்தகாதவர்கள் யார், ஏன் அவர்கள் தீண்டத்தவராக ஆக்கப்பட்டார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். இப்போதும் இருக்கிறது, தமிழிலேயே வந்துவிட்டது. தீண்டாமை எப்படி தோன்றியது என்று எழுதிய அந்த அம்பேத்கர் தான் சாதியை ஒழிக்க வழி என்ன என்று புத்தகத்தையும் எழுதினார். சாதியை ஒழிக்க சொன்ன அம்பேத்கர், தீண்டாமை எப்படி தோன்றியது என்பதற்கு வரலாற்று ஆவணமாக தொகுத்து தந்த அம்பேத்கர் ஒரு சாதிக்குள் தன்னை அடக்கிக் கொள்ளவில்லை. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதியவர். அவர் ஒன்றும் காங்கிரஸ்காரர் அல்ல. ஆனால் அவரை நேருவும் காந்தியும் வழியை அழைத்து சட்ட அமைச்சராக இருக்க சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அப்படி கேட்டுக்கொண்ட நேரத்தில் அவர் என்னுடைய அடையாளத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், என்னுடைய சுயமரியாதை, எனக்கு இருக்கிற அடையாளத்தை, என்னுடைய சிந்தனையை உங்களுக்காக நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், இதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் நான் அமைச்சராக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவர் அரசியல் சட்டத்தை எழுதி முடித்து இன்றைக்கு நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, மோடி ஆண்டு கொண்டிருக்கிற இந்த 12 ஆண்டு காலத்தில் என்னென்ன போராட்டம், எல்லா போராட்டத்தையும் தாண்டி ஒரே போராட்டம் தான், அரசியல் சட்டத்தை காப்போம், சேவ் தி கான்ஸ்டிடியூஷன். ஏன் அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும்? இந்த அரசியல் சட்டத்தை பெரியார் கொளுத்தினார். ஏன் கொளுத்தினார் தனி கதை, இதுலயும் குறையெல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்துத்துவா என்ற சக்தி, சாதிய மதவாத சக்திகள் வந்து போது நம்மை காப்பாற்றுகின்ற ஒரே ஒரு ஆயுதம் அரசியல் சட்டம் தான். ஏன்னா அரசியல் சட்டத்தினுடைய முதல் வரி என்ன சொல்லுகிறது என்றால், இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக நாடாக, இறையாண்மை உள்ள நாடாக, மதச்சார்பற்ற நாடாக, சமதர்ம நாடாக ஆக்கியிருக்கிறோம். We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இந்த 4 பண்பு தான் அடிப்படை பண்பு. அரசியல் சட்டத்தை 150 தடவை திருத்திட்டோம். இப்பவும் திருத்த போறோம், நாளைக்கும் திருத்த போறோம். இப்ப டீலிமிட்டேஷன் வந்து திருத்த போறோம். ஆனால் 13 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் உட்கார்ந்து 140 நாள் ஆர்குமெண்ட்டை கேட்டு, நடுஇரவு 12 மணி வரைக்கும் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை திறந்து வச்சு கேட்டு, அந்த வாதத்திற்கு பிறகு என்ன சொன்னார்கள் என்றால், நாடாளுமன்றத்திற்கு அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகள் இருக்கிறது இல்ல, இந்த 4 பண்பு, இந்த 5 பண்பு, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு இறையாண்மையுள்ள ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு சமதர்ம நாடு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்தியா ஒரு குடியரசு. இந்த 4 தன்மைகளையும் நீங்கள் மாற்றக்கூடாது. யார் வேணாலும் ஆட்சிக்கு வா, மோடி வா, யார் வேணாலும் போ, எதை வேணாலும் மாத்திக்க. அரசியல் சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be amended என்று 13 நீதிபதிகள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்த பெருமை அம்பேத்கருக்கு உண்டு. அது அல்ல அம்பேத்கர் நிறைவடைவது. அந்த அம்பேத்கர், இந்த தேசத்திற்கு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்த அம்பேத்கர் பதவி விலக நேரிட்டது. ஏன் பதவி விலகினார்? எத்தனை பேருக்கு தெரியும்? எதுக்காக விலகினார்? அவர் ஏன் அவ்வளவு பெரிய பதவி விட்டுட்டு வந்தாரு? 3 காரணங்களுக்காக விளங்கினார். ஒன்று, இந்து திருத்த மசோதா, இந்து மதத்தில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் கொண்டு வந்த ஒரு பில், ஒரு மசோதா, ஒரு சட்டம் முன்வடிவு. அந்த சட்ட முன்வடிவை நேரு ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு முற்போக்குவாதி. அவரெல்லாம் கடவுளை பத்தி கவலைப்படாதவர். தன்னை ஒரு அக்னாஸ்டிக், நான் கடவுளை பற்றி எனக்கு உண்டா இல்லையான்னு கவலையே இல்லை, நம்ம இல்லைன்னு சொல்றோம், சில பேர் இருக்குங்கிறான். அவர் என்ன சொன்னார்னா, உண்டா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்கு நான் போகல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னார். அப்படிப்பட்ட நேரு அதை ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு வருது. அதுல என்னென்னலாம் இருக்கு? பெண்களுக்கு சொத்துரிமை 1, 2, பெண்களை போக பொருளா வச்சிருக்கீங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறீங்க, குடிகாரனா அயோக்கியனா அவனோட வாழ்ந்தே திருணுங்கிறீங்க. அப்படி இல்ல, கணவனை பிடிக்கவில்லை என்றால் மனவிலக்கு, டைவர்ஸ் பெற்றுக் கொள்வதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை வேண்டும். சொத்து, டைவர்ஸ். சரி, குழந்தையே இல்லைன்னு அதுக்காக 3 முன்னாடி அடிக்கிறான்ல, அதெல்லாம் கிடையாது. தத்தெடுப்பதற்கு உரிமை வேண்டும் அந்த பெண்ணுக்கு. இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். இதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா போச்சு உங்களுக்கு. இதுக்கெல்லாமா ஒரு அம்பேத்கர் தேவைன்னு உங்களுக்கு தோணுது. இப்படி தோணுன விளைவுதான் கண்டவெல்லாம் உட்காந்துருக்கான். தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லல, இந்த சட்ட திருத்தத்தை அம்பேத்கர் கொண்டு வந்து நிறைவேற்றினால்
மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குன்னு, எங்களுக்கு சொத்துல பங்கு வேணான்னு இங்க இருந்து நம்ம சங்கராச்சாரியார், பெரிய சங்கராச்சாரியார் ஒரு 500 பேத்துக்கு டிக்கெட் போட்டு இந்து மதம் எங்கே போகிறது நூல் எழுதினார்ல தாத்தாச்சாரி, அந்த தாத்தாச்சார் தலைமையில எல்லா தலைவர்களையும் போய் பார்த்து, நீங்க சொத்துல பொம்பளைங்களுக்கு சொத்துல உரிமை கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் கட்டு போயிடுவா, இன்னொருத்தனோட ஓடி போயிடுவா, அவனுக்கு சொத்து இல்லாம இருக்க வரைக்கும் தான் புருஷனோட ஒழுங்கா இருப்பா அப்படின்னு மனு கொடுத்தவர் தான் சங்கராச்சாரியார். நேரு ஒப்புக்கொண்டார். ஆனா அந்த கட்சியில இருந்த ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி, முதல் ஜனாதிபதி ஒத்துக்கல. இந்த சட்டத்தை கொண்டு வந்து நான் பதவியை ராஜினாமா பண்ணுவேன். பிராமணர்கள் எல்லாரும் அழுத்தம் கொடுத்தார்கள், பொம்மநாட்டிக்கு சொத்தானாங்க, அவரால் கொண்டு வர முடியல. அப்ப நான் வெளியே போறேன்னு சொன்னார். வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வந்து தான் ஏன் பதவி விலகுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது காரணத்தை நாடாளுமன்றத்திற்கு சொல்ல வேண்டிய உரிமை இருக்கு. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், நான் ஏன் போறேன்னு. அந்த ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணார். அதுல சொன்னாரு, முதல் காரணம் இந்து மதத்தில் நான் சில திருத்தங்களை கொண்டு வந்தேன், இந்து திருத்த சட்ட மசோதா, அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தேன், விவாதம் தொடங்கிவிட்டது. விவாதம் தொடங்கியதற்கு பிறகு பிராமணர்களும் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் கொடுத்த அழுத்தத்தால் அந்த சட்டம் இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அது எனக்கு முதல் தோல்வி, ஒப்புக்கொள்ள மாட்டேன். அப்பதான் கலைஞர் சொன்னேன். கலைஞருக்கு ஒரு விழா நடந்துச்சு 1929. தந்தை பெரியார் பெண்களுக்கு சொத்துல பங்கு வேணும்னு சொல்லி தீர்மானம் போட்டார் செங்கல்பட்டு மாநாட்டில். 29 பெரியார் போட்ட தீர்மானத்தை 89 கலைஞர் நிறைவேற்றினார் என்று எல்லாரும் கை தட்டுவாங்க. அதுல இடையில ஒரு பெரிய பொடி இருக்கு, நான் அதை போட்ட முதல்ல கலைஞரை வச்சுக்கிட்டு. 29 பெரியார் கொண்டு வந்தார், 89 கலைஞர் சொன்னார். அதுல இன்னொரு பெரிய வெடி பொடி இருக்கு. 56 அம்பேத்கர் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் என்று இந்த சட்டத்தை கொண்டு வந்த நேரத்தில் அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்ட அம்பேத்கர் வெளியே வந்து சொன்னார், பத்திரிகையாளர்களை சந்தித்தார். என்ன சொன்னார் என்றால், பெண்களுக்கு உரிமை வேணும், டைவர்ஸ் உரிமை வேணும், தத்தெடுக்கிற உரிமை வேணும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சமுதாயத்திற்கு அடையாளம். இன்னமும் பெண்களை பொத்தி பொத்தி ஒரு போக பொருளா வச்சிருக்கீங்களே, அவனுக்கு ஆசாபாசம் இருக்காதா? ஏன் புருஷன் சரியில்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு புருஷன் கல்யாணம் பண்ணி கூடாதா? ஏன்டா அப்படி அந்த பொண்ணை வந்து உணர்ச்சியில்லாத மிண்டங்களா வச்சிருக்கீங்க? அப்படிங்கிறதுக்காக நான் சீர்திருத்தத்தை உலகமயமாக்கல் கொண்டு வந்தேன், தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அப்படியே இருக்கு பதிவு. டுடே ஐ ஹவ் பீன் டிஃபீட்டட். நான் இன்றைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு அவருக்கு ஏற்கனவே நீரிழிவு சுகர்லாம் வந்துருச்சு. உடனே செத்து 56 இறந்துடுறாருல. அவர் சொல்லுகிறார், ஸ்டில் a day will come, a leader will emerge to fulfill my commitment. நான் செத்து போயிடுவேன், என்றைக்காவது இந்த நாட்டில் ஒரு தலைவன் வருவான், இந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான், எனக்கு தெரியாது யாருன்னார். அம்பேத்கர் 56 சொன்னார் ஒரு தலைவன் வரான் என்று. அந்த தலைவன் தான் இந்த தலைவன் கலைஞன். அவரை உட்கார வச்சு சொன்னார். இப்படிதான் அம்பேத்கருக்கு வரலாறு. ஆனால் இப்ப ராமகிருஷ்ணன் சொன்னாரே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரியார் என்னென்னலாம் செய்தார்னு, இதையெல்லாம் காட்டிலும் இன்றைக்கு தினேஷ் பட்டதாரி, இந்த மேடையில் இருக்கிற பல பிற்படுத்தப்பட்டவர்கள், கவுண்டராக இருந்தாலும், நாடாராக இருந்தாலும், செட்டியாராக இருந்தாலும் எல்லாரும் பட்டதாரி, எல்லாரும் அரசு வேலைக்கு போகக்கூடிய தகுதி உள்ளவர்கள். இவர்கள் எல்லாம் பட்டம் பெறுவதற்கும் அரசு பதவிக்கு போவதற்கும் காரணம் அம்பேத்கர், அம்பேத்கர், அம்பேத்கர். என்ன சொன்னார்னா, வெள்ளக்காரங்காலத்திலே நான் மந்திரியா இருந்தேன். 1946 வைஸ்ராய் கவுன்சில். அப்ப வைஸ்ராய் கவுன்சில் ஒரு லேபர் மினிஸ்டர், அம்பேத்கர் லேபர் மினிஸ்டர். 46 நான் வெள்ளக்காரன் லேபர் மினிஸ்டரா இருக்கும்போது தாழ்த்தப்பட்டவர்கள் யார், அதை வெள்ளக்காரன் எடுத்துட்டான். யார் தாழ்த்தப்பட்டவர்கள்? தீண்டாமை, தொடக்கூடாது, பார்க்க கூடாது, நெருங்க கூடாது, குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு ஜாதி இருக்குல்ல. இப்ப தமிழ்நாட்டில் பறையர், பல்லர், அருந்ததியர், அது மாதிரி ஆந்திராவில் மாலாடி. இப்ப எல்லா மாநிலத்திலும் தாழ்த்தப்பட்டவர்கள் யார், தொடக்கூடாத மக்கள் யார், அவர்களுக்கு கல்வி கிடையாது, எல்லாம் இருக்கு. அவங்கதான் பட்டியல் இனம், ஷெட்யூல்டு காஸ்ட். அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் வெள்ளக்காரனே தயார் பண்ணான். உருவாக்குனது அவளும் இந்த மதமும். இவெல்லாம் ஏன்டா அப்படி இருக்கான், படிக்க வைடான்னு சொல்லி யாரார் தான் தாழ்த்தப்பட்டவன். ஏன்னா இந்த ஊர்ல ஒரு பேர் சொல்றீங்க, ஆந்திராவில் ஒரு பேர் சொல்றீங்க, ஒரிசாவில் ஒரு பேர் சொல்றீங்க. இப்ப சொல்றோம்ல தலித், இந்த தலித் தான் யார் யாரு என்னென்ன ஜாதி மாநில வாரியா எடு. ஷெட்யூல்டு காஸ்ட் எடுத்தாச்சா? தமிழ்நாட்டுக்கு வராங்க, பறையர், பல்லர், அருந்ததியர், தொம்பன், இன்னும் 5-6 ஜாதிலாம் இருக்கு. இதெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள். ஆந்திராவில், கேரளாவில் எல்லாம் எடுத்தாச்சு. இதற்கெல்லாம் இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் கொடுத்துட்டான். வெள்ளக்காரன் கொடுத்துட்டான். கொஞ்சம் கொடுத்தாலும் நிறைய கொடுத்தாலும் கொடுத்துட்டான். ஏன்னா வாங்கிட்டார் அம்பேத்கர். நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய மனிதாபிமானி,
மானுட சமுத்திரம் நான் என்று கூவுனான். அம்பேத்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாரதிதாசன் சொல்லுவார், மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. எல்லாரும் மனுஷன்டா, ஜாதி மயிறு மட்ட போடா. அம்பேத்கர் சொன்னார் யூனிவர்சல் பிரதர்ஹுட், சர்வதேச சகோதரத்துவம். சர்வதேச சகோதரத்துவம், மாநில சமுத்திரம் நான் என்று கூவுனா ரஷ்யாவில் இருக்கணும் மனுஷன், அவனுக்காக நீ போராடணும், கருப்பனுக்காக நீ போராடணும். எங்காவது ஒருவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒடுக்கப்பட்டால் பாதிக்கணும். பெரியாரே அதானே, பெரியார் பணக்காரனா பிறந்தாரு, ஏழைக்காக போராடினார். பெரியார் ஆணாக பிறந்தார், பெண்ணுக்காக போராடினார். பெரியார் ஓரளவு உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜாதியிலே பிறந்தால், ஆனால் ஒடுக்கப்பட்டவனுக்காக போராடினார். இதுதான் மானுட சமுத்திரம் நான் என்று கூறு. யூனிவர்சல் பிரதர்ஹுட் அம்பேத்கருக்கு பயன்படுத்தின வார்த்தை. அப்போ அம்பேத்கர் எங்க நிக்கிறார்னா, அவர் பாக்குறாரு என்னென்ன பாக்குறாரு, ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் இந்து உமன். இந்து மதத்தில் பெண்கள் ஏன் கீழே கிடக்கிறாங்க. அப்புறம் ரிடல்ஸ் இன் இந்துயிசம், இந்து மதத்தினுடைய புதிர்கள். பிலாசபி ஆஃப் இந்துயிசம், இந்து மதத்தின் தத்துவம். என்ன தத்துவம்? ஒரு மதத்தினுடைய தத்துவம் என்னன்னா, இதெல்லாம் தத்துவம் சொல்லிட்டு அதுல மிக முக்கியமாக சூத்திரர்கள் படிக்க கூடாது, தாழ்த்தப்பட்ட உள்ளே வரக்கூடாது, சூத்திரர்கள் படிக்க கூடாது. அப்போ இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாச்சு, ஆரம்பிச்சிருச்சு, அது அதிகமாயிட்டே வருது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எங்கே இடஒதுக்கீடு? தாழ்த்தப்பட்டவன் பறையம் பண்ண சக்கிலி தமிழ்நாட்டில், அது மாதிரி தமிழ்நாட்டில் யார் பிற்படுத்தப்பட்டவன்? எந்த ஜாதி பிற்படுத்தப்பட்ட ஜாதி? உங்கள்ட்ட பட்டியல் இருந்துச்சா? வெள்ளக்காரன் பட்டியல் இருந்துச்சா? இல்ல. அரசியல் சட்டத்தின் 342வது வரைவு பிரிவுல அம்பேத்கர் சொன்னார், என்னை போல தாழ்த்தப்பட்ட மக்களும் படிப்பு இல்லாம தான் இருக்கான், ஆனா அவன்கிட்ட நிலமல எல்லாம் வசதி இல்ல, ஆனா கவுண்டருங்கள்ட்ட நிலமெல்லாம் இருக்கு, தேவர்கிட்ட நிலமெல்லாம் இருக்கு, நாடார்கிட்ட நிலமெல்லாம் இருக்கு, வில்லுவண்டி எல்லாம் இருக்கு, முதலியார் வசதியா தான் இருக்காரு, ஆனா படிக்க விடாம பண்ணிருக்கிறாங்க பிராமணர்கள். கல்வி இல்லை, அவர்களுக்கும் கல்வி இல்லை, அவர்களும் அரசு உத்தியோகத்தில் பங்கு பெறவில்லை. அப்ப அதிகாரம்னா என்ன? அம்பேத்கர் சொல்லுவார், என்ன அதிகாரம்? நானு அண்ணன் சத்யராஜ் எல்லாரும் 100 பேர் போய் பஸ் நிறுத்திடுவானா? கிறுக்கு பிடிச்சிதான் நல்லா தானே நடிகர் கேட்பான். அவங்கள என்ன கேட்பான், பெரிய படிப்பா நினைச்சா நீ லூஸ் ஆமா. நாங்க 10 பேர் போய் பஸ் நிறுத்த மாட்டான். ஆனால் கல்வியால் ஒரே ஒரு போலீஸ்காரர் சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் போட்டுட்டு விசில் அடிச்சா நிக்க வண்டி. அவன் மீது கல்வி செலுத்தப்பட்டிருக்கிறது, அந்த கல்வியின்பால் அதிகாரம் மேல் பதியப்பட்டிருக்கிறது. அப்ப கல்வியும் அதிகாரமும் இருந்தால்தான் சமூகத்தை கட்டுப்படுத்த முடியும், சமூகத்தை ஒழுங்குபடுத்த முடியும். அம்பேத்கர் சொன்னார், கவுண்டர்கிட்ட சொத்துலாம் இருக்குப்பா, முதலியார்ட்ட சொத்துலாம் இருக்குதுப்பா, எல்லாம் 10 ஏக்கர் பண்ணை வச்சிருக்கான்பா, அந்த வயல்ல வேலை செய்யற தாழ்த்தப்பட்டவர் இருக்கிறான்பா, அதோட வாழ்க்கை நிறைவடைவதா? அவனுக்கு அறிவு வர வேண்டாமா? அவன் ஒரு டெப்டி கலெக்டரா வேணாமா? ஜட்ஜா வேணாமா? கவுண்டராவே இருக்கிறதா? நாடாரா இருக்கிறதா? வன்னியராவே இருக்கிறதா? தாழ்த்தப்பட்ட மக்களை போலவே பிற்படுத்தப்பட்ட மக்களும் கல்வியிலும் அதிகாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள் யாரும் வெள்ளக்காரன் சொல்லிட்டான் பட்டியல், அதான் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் இனம், பட்டியல் போட்டான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி பட்டியலை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏன் போடவில்லை? போட வேண்டும் எழுதியவர் அம்பேத்கர் 342. இத நேரு செய்ய மாட்டேங்கிறார், விட மாட்டேங்கிறாங்க நேருட்ட. அப்புறம் நேருக்கு அழுத்தம் கொடுத்து போடுறாங்க, ஒரு கமிஷன் போடுறாங்க, கங்கைகள் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷன் கடைசி வரைக்கும் ரிப்போர்ட்டே கொடுக்கல. இந்திரா காந்தி காலத்தில் ஒண்ணு போடுறாங்க, அந்த ரிப்போர்ட் கொடுக்கல. அப்புறம் இந்திரா காந்தியை போர்ஸ் பண்ணி எல்லாரும் சொல்லி அதிலே போடப்பட்டதுதான் எங்க அம்பேத்கர் சொன்ன வந்தார், டு இன்வெஸ்டிகேட் தி பேக்வர்ட்னஸ். யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில்? கவுண்டரா, செட்டியாரா, நாடாரா, ரெட்டியார் இல்ல, புள்ளமார் இல்ல. அப்ப பேக்வர்ட்னஸ் கண்டுபிடி, யார் பிற்படுத்தப்பட்டவர்கள், யாருக்கெல்லாம் கல்வி இல்லை அந்த ஜாதியில். ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி விட்டுரு, எஸ்சி அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்களும் அதிகாரத்திற்கு வேண்டும் என்றும் கல்வி வர வேண்டும் என்றால், தினேஷ் உங்க தாத்தா படிப்பாளியா? ராமேஸ்வரம் உங்க தாத்தா படிப்பாளியா? ஆனா உங்க சொத்து இருக்குல்ல, தனந்தோப்பு இருக்குல்ல, பெரிய பெரிய தோப்புல இருந்தது இல்ல, உங்க தாத்தா பிஏவா? ஏன் இல்ல? இதை கேட்டவர் அம்பேத்கர். இதான் கேட்டாரு. எல்லா பெரிய பெரிய ஆளுங்க வெள்ளி வண்டி வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்க, வீட்டுல 20 பசுமாடு பட்டியல் வந்து வெளியே வருது. ஒரு காலத்துல பட்டியல் எத்தனை பசுமாடுன்னு பார்த்து பொண்ணு கொடுத்தவங்களா இருக்காங்க கிராமத்துல, அப்படிதான் கொடுப்பாங்க. அதான் உண்மை. ஏன்னா இது முழுக்க முழுக்க கல்வி அறிவு இல்லாத விவசாயம் சார்ந்த ஒரு ஜாதி ஏற்றத்தாழ்வு. அப்போ மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, எல்லா மனிதனுக்கும் நாகரிகமும் பண்பாடும் கல்வியும் வர வேண்டும். என்னுடைய மக்களுக்கு அல்ல, நான் பிறந்துட்டேன், அந்த மக்களுக்காக போராடுறேன். ஆனா அதை போலவே இருக்கிறாங்க இந்த மக்கள்லாம். யாரு? கவுண்டரு, நாடாரு, செட்டியார், வன்னியர், எல்லாம். இவர்களுக்கு கல்வி அறிவு எப்போது? அரசாங்க பதவிக்கு எப்போது வருவது?
அப்போ எப்படி ஷெட்யூல் காஸ்ட்ல அழியறதுக்கு ஒரு கமிஷன் போட்டோம் வெள்ளக்காரன் பீரியட்ல, அது மாதிரி இந்த அரசியல் சட்டத்தில் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் என்று போடு. இன்னைக்கு இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் போடுறதுக்கு காரணம் அம்பேத்கர் 352. அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தான் பின்னால மண்டல் கமிஷன் வருது. அம்பேத்கர் கொண்டு வந்த 342 தான் மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் வந்ததற்கு பிறகு அதையே நிறைவேற்ற முடியல. கலைஞர் விபி சிங் கிட்ட சொல்லி அந்த மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை நிறைவேற்றிய காரணத்தினால் அந்த ஆட்சி போச்சு. அப்படி நிறைவேற்றியதால் தான் இன்றைக்கு கொங்கு வேளாண் சமுதாயத்தில் 10 டெப்டி கலெக்டர், 2 IAS, 2 IPS, 2 SI எல்லாம் இருப்பதற்கு காரணம் அம்பேத்கர், அம்பேத்கர், அம்பேத்கர். இதுதான் வரலாறு. அவர் ஒரு சாதியவாதியாக இருந்தா என் ஜாதிக்கு வாங்கிட்டேன் அக்கறை இருந்திருக்கலாம். பெண்களை பற்றி ஏன் சிந்தித்தார்? பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏன் சிந்தித்தார்? 3% இருக்கிற பிராமணர்கள் இந்த நாட்டினுடைய கல்வியை அரசை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். படிக்காத படையாச்ச, படிக்காத கல்லற, படிக்காத அக முடியாத, படிக்காத கவுண்டர. நம்ம எல்லாம் நம்ம கீழே 2 பேர் இருக்கான்ல, அவனை பார்த்து திருப்தி அடைஞ்சோம். அப்போ தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னெல்லாம் செய்தார்? இப்ப சொன்னாங்களே, பூனா ஒப்பந்தத்தில் போய் காந்தியை காப்பாற்றுறதுக்கு கையெழுத்து போட போயிட்டாரு. பச்சையா சொன்னார், கரெக்டா சொன்னார் அண்ணன். காந்தி செத்தா பரவாயில்ல, அதனால ஒண்ணு பெரிய தோசைலாம் வந்துடாது. கையெழுத்து போடாதீங்கன்னு தந்தி அடிச்ச ஒரே ஒரு மனிதர் தந்தை பெரியார் தான். அப்படிலாம் இந்த மதத்தை சாதியெல்லாம் காப்பாத்தின பெரியார் கடைசி 3 மாசத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சது 1932 வந்தாரு. 1932 காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா சென்னைக்கு வராது. சீனிவாச ஐயங்கார் தான் காங்கிரஸ் கமிட்டி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழர். 32 கவனிங்க, 25 பெரியார் சுயமரியாதை இயக்கம், 32 பெரியார் வர்றாரு. மயிலாப்பூர் சீனிவாச ஐயங்கார் வீட்டில் பெரியார் காந்தி வந்தபோது திண்ணையில் தான் தூங்கினார். வரலாறு இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, புத்தகத்தை படிங்க. திண்ணையை தாண்டி போக முடியாது காந்தி. யாரு? தேசப்பிதா ஆக போகிற காந்தி, இந்தியாவின் சுதந்திர போராட்ட பிதாமகன் காந்தி சீனிவாச ஐயங்கார் வீட்டுல, அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வீட்டுல ஐயரு உள்ள போக முடியாது, போகல, திண்ணையில் தான் படுத்திருக்காரு. அப்புறம் அப்படியே வருது 42, 43 வந்த பிறகு திரும்பவும் வர்றார். கஸ்தூரிபாவோட மனைவி கஸ்தூரிபாவோட காந்தி வர்றார். காந்தி வந்தப்பதான் சீனிவாச ஐயங்கார் அதே காங்கிரஸ் கமிட்டி தலைவர் 2 பேர்த்தையும் உள்ள வாங்கன்னு பெட்ரூம் வரைக்கும் கூட்டி போயிருக்காரு. காந்தி கேட்டாராம், என்ன அதிசயமா இருக்குன்னு. அப்பதான் சொன்னாங்களாம், ஈவே ராமசாமி பண்ண அதிசயம். பெரியார் எந்திரிக்க எந்திரிக்க திண்ணையில இருந்த காந்தி உள்ள போனார். பெரியார் எந்திரிக்க எந்திரிக்க கற்பகத்துக்குள்ள நம்மளே போறோம். இதையெல்லாம் செய்தவர் பெரியார், அதையெல்லாம் செய்தது அம்பேத்கர். இதையெல்லாம் செய்த பெரியாரும் அதையெல்லாம் செய்த அம்பேத்கரும் இன்றைக்கு இந்த கிராமத்தில் சிலையாக இருக்கிறார்கள். இதை பாராட்ட வேண்டும். என்ன இன்னும் சொல்ல போனா, கலைஞர் இருந்தா கூட அந்த மன வலிமை இருப்பான்னு தெரியாது. பெரியார் பிறந்த நாள் சமத்துவ நாள் அறிவிக்கிறாங்க, கருப்பு சட்டை எல்லாம் சேர்ந்து கேட்டோம். அதுக்கு என்ன உடனே ஆணை போட்டார். ஒரு 6 மாசம் கழிச்சு திருமாவளவன் வந்து SC/ST கண்காணிப்பு கூட்டம் ஒன்று இருக்கு, அரசு அதிகாரம் எல்லாம் வச்சு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்னென்ன உரிமை கூட்டம், அதுல நானும் இருந்தேன் கமிட்டியில. அவர் சொன்னார், பெரியாருக்கு வந்து சமத்துவ நாள்னு வச்சுட்டீங்க, சமூக நீதி நாள்னு வச்சுட்டீங்க, அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள்னு அரசு கொண்டாடணும், ஒவ்வொரு வில்லேஜ்லையும் கொண்டாடணும், ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலையும் கொண்டாடணும். கொஞ்சம் தயங்கமா இல்லையா? மற்ற ஜாதிலாம் எப்படி இருப்பாங்களோ, ஒத்துக்குவாங்களோன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. அது வழங்கப்படும் என்று ஆணையிட்டு கோட்டையிலிருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள ஜிஓ இஷ்யூ, அரசாணையை கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. என் பொண்ணு லண்டன்ல படிக்குது, சட்டம் மேற்படிப்பு. நான் பார்க்க போயிருந்தேன் அண்ணா, பார்க்க போயிருந்தேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே, நம்ம பூச்சி ஊருங்க பையன், இங்க ஜெயக்குமார் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சேகர்பாபு பையன் எல்லாம் அங்கதான் படிக்கிறாங்க. இந்த செட்டுக்கு கேங் மாதிரி நம்ம பொண்ணு லீடர் அக்காக்கான்ட்டு. சரி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் சாப்பாட்டுக்கு வாங்கப்பாடு ஒரு 10-20 கூட்டிட்டு போவேன். அதுல புதுக்கோட்டை இருந்து ஒரு பையன் தான். எந்த ஊர் கேட்டா புதுக்கோட்டை. உங்க அவர் சொன்ன, ஐயா அவங்க பேசலாம் நல்லா கேட்பேன் யூடியூப்ல, நான் உங்க ஃபேனு அப்படின்னா. சரி வாப்பான்னு தட்டி கொடுத்து கூட்டிட்டு போய் அப்படியே கேட்டேன், உங்க அப்பா என்ன பண்றாருன்னு. எங்க அப்பா கூலிங்க. என்ன கூலியா? என்ன படிக்கிறேன்? நான் இங்க LLM அக்கா படிக்க வேற காலேஜ், நான் பக்கத்து காலேஜ் படிக்கிறேன். எப்படி அவனுக்கு ஃபீஸ் அப்படி கட்டினேன்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா சட்டம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அம்பேத்கர்
அயலக கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பில் ஒருவன் படித்து மெரிட்ல வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சா அந்த கல்வித் தொகையை நானே ஏற்றுக்கொள்கிறேன், அரசே ஏற்றுக்கொள்ளும் அறிவித்தார் முத்துவேல் கருணாநிதி. அது அம்பேத்கர் பேர்ல இருக்குன்னா சொல்லின்னு ஒரு அரவட்ட மாதிரி இருந்தது. நமக்கு என்னன்னா கூலி விட்டு பிள்ளைலாம் அங்க வந்து படிக்கிறானேன்னு நம்ம அறியாம ஒரு புத்தி இருந்திருக்குமோ அப்படின்னு அவமானப்பட்டேன். இப்படி கேட்டமே நான் அவமானப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் பெரியாரையும் அம்பேத்கரையும் இரு சுவாச பைகளில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறாரே என்று ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்படி ஆனந்த கண்ணீர் விட்ட காலத்துல இப்ப உண்மையாலுமே கண்ணீர் விடுவாங்க. சிந்தனையால் வந்த ஒரு இயக்கம், சிந்தனையால் ஏற்பட்ட அரசியல் மறுமலர்ச்சி வெறும் சினிமா ஆட்டத்தால் போய் கொண்டிருக்கிறது என்கிற கவலை இன்றைக்கு இருக்கிறது. இந்த ஊர் மக்கள் எல்லாம் நான் ஒரு தடவை காலத்தை விட்டு கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் எப்படிப்பா இவ்வளோ அறிவோடையும் இவ்வளவு சிந்தனையோடு தெளிவா இருக்கீங்க. அதை விட எங்க தினேஷ்குமார் சொன்னார், அண்ணே இந்த பஞ்சாயத்துல மட்டும் விசில் 3வது இடம், நம்ம தானே முதல் இடம். சபாஷ், வாழ்க பெரியார், வாழ்க அம்பேத்கர். நன்றி, வணக்கம்.